கடந்த வாரம் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி பட்ட பகலில் கத்தியால் குத்தப்பட்டார். சமீப காலமாக தொடர்ந்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பணி செய்யும் இடங்களில் தாக்கப்படுவது அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில்தான் அரசு பள்ளி வகுப்பறைக்குள்ளேயே ஆசிரியர் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தஞ்சாவூரில் அரங்கேறியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் வட்டம் சின்ன மணியை சேர்ந்த முத்து என்பவரின் மகள் ரமணி. இவர் மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலை பள்ளியில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு பணியில் சேர்ந்து பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் சின்ன மலையை சேர்ந்த பன்னீர்செல்வம் மகன் மதன் என்பவருக்கு அவரது பெற்றோர்கள் திருமணம் செய்ய முடிவு செய்தனர். இதைத் தொடர்ந்து மதன் குடும்பத்தினர் ரமணியை பெண் கேட்டு அவரது வீட்டிற்கு சென்றனர். ஆனால் மதனை பிடிக்கவில்லை என ரமணி கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மதன் ரமணி பணியாற்றி வந்த பள்ளிக்கு சென்றார். அங்கு வகுப்பறைக்குள் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்த ரமணியிடம் கழுத்தில் கத்தியால் சரமாரியாக குத்தியுள்ளார். இதை அறிந்த மாணவர்கள் அலறி அழுத்து வகுப்பறையை விட்டு வெளியே ஓடி வந்துள்ளனர். மாணவர்கள் அலறலை கேட்ட மற்ற ஆசிரியர்கள் அந்த வகுப்பறைக்குள் சென்று பார்த்துள்ளனர். அங்கு ரமணி கத்தி குத்தப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். இதையடுத்து அவர்கள் ரமணியை பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக சேதுபாவ சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் திமுக ஆட்சியில் கொலை என்பது சர்வ சாதாரணம் என்ற அவல நிலை வரும் அளவிற்கு நிர்வாக திறனற்ற திமுக அரசு சட்டம் ஒழுங்கை காக்க தவறி உள்ளதாகவும், அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு மருத்துவர்கள் உள்ளிட்ட அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் பணிபுரியும் அரசுக்கு சொந்தமான இடங்களில் கூட பாதுகாப்பு துளியும் இல்லாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து உள்ளது என திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கொலை சம்பவம் தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறுகையில், ஆசிரியர்கள் மீதான வன்முறையை துளியும் சகித்துக் கொள்ள முடியாது என்றும், தாக்குதலை நடத்தியவர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மாவட்டத்துடைய அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் அந்த இடத்துக்கு விரைந்து கொண்டிருக்கின்றார். இப்போது நானும் நேரடியாக விமானத்துக்கு சென்று 3 மணி விமானத்துக்கு சென்று நானும் சம்பவம் நடந்த இடத்திற்கே செல்ல இருக்கின்றேன். அங்கே இருக்கின்ற கலெக்டரை நாங்கள் அமைச்சிருக்கிறோம். சம்மந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இருந்தாலும் நான் கலெக்டர்கிட்ட சொன்னது பிள்ளைங்க எந்த விதத்திலும் பயந்துடக்கூடாது, அவங்களுக்கான ஒரு கவுன்சிலிங் உடனடியாக நீங்கள் கொடுக்க வேண்டும். பள்ளிக்கு விடுமுறையை விட்டு அந்த குழந்தைங்களுக்கு அந்த உரிய கவுன்சிலிங் வழங்க வேண்டும், அவங்களை தைரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். எஸ்எம்சி மூலமாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற அந்த டீச்சர் அவருடைய மறைவு உள்ளபடி அது வேதனைக்குரியதாக இருக்கின்றது. அவருடைய குடும்பத்திற்கு என்றைக்குமே நாங்கள் துணை நிற்போம். அதை வலியுறுத்துகின்ற விதமாகத்தான் இப்போ உடனடியாக நேரடியாக நானும் செல்ல இருக்கின்றேன். நடந்தது என்ன, உண்மையிலே நடந்தது என்ன என்கின்ற அந்த விவரத்தையும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் மூலமாக தெரிந்து கொண்டு முழு விவரம் வந்தது பிறகு அங்கேயும் நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை நண்பர்களை சந்தித்து நான் அந்த விளக்கத்தை அறிவிக்கின்றேன். மேலும் அமைச்சர் அன்பில் மகேஷ் உயிரிழந்த மல்லிப்பட்டினம் அரசு பள்ளி ஆசிரியை ரமணி உடலுக்கு நேரில் சென்று இறுதி அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதலை தெரிவித்துக் கொண்டார். நீங்கள் சொன்ன மாதிரி ஆசிரியர்கள் எப்போதுமே எங்களிடம் கேட்குறது இந்த பணி பாதுகாப்பு என்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்திற்கும் இதை நாங்கள் கொண்டு செல்வோம். இனி இது போன்று சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் இனி இது போன்று ஒரு நிகழ்வு நடக்காத வண்ணம் எந்த அளவுக்கு நம்ம கவனம் செலுத்த முடியும் கண்டிப்பாக செலுத்தணும்.